உன்னை இந்த வீட்டில் சந்தோஷமாவும் வச்சுக்க முடியல, சந்தோஷமா வழி அனுப்பவும் முடியல. எந்த உரிமையும் இல்லாம வந்தவளுக்கு வரவேற்கவும் வழி அனுப்பவும் யாரு வரப்போறா? என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமக நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற சுயநலத்துல தான் உன்னை போன்னு சொல்றேன். இந்த கிழவனை மன்னிச்சிருமா? மன்னிக்கிறதுக்கு என்ன, எல்லாத்தையும் மறக்கிறதுக்கே நான் முயற்சி பண்றேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ எப்ப வேணா என்கிட்ட கேட்கலாமா? எனக்கு ஃபோன் கூட பண்ணலாம். தப்பி தவறி கூட சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்றத சுத்தி வளைச்சு சொல்றீங்களா மாமா? உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நம்ம கடந்து போக நினைக்கிற ஒவ்வொரு வினாடியும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்துக்கிட்டே போறோம். சந்தோஷம், துக்கம், சங்கடம், அனுபவம்னு ஒவ்வொன்னா நம்மள கடந்து போகுது. இந்த பயணத்தை நம்மளால நிறுத்தவே முடியாது. அப்புறம் இந்த வினாடிய கூட வேண்டான்னு நம்மளால ஒதுக்க கூட முடியாது. இப்ப என் கையில இருக்க வினாடியில பிரிவுன்னு எழுதியிருக்க, நான் அதை ஃபாலோ பண்றேன். அடுத்தடுத்த வினாடிகள்ல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. டாக்ஸி வந்துருச்சு மாமா, நாங்க கிளம்புறோம். வசந்த் வா. பாய் தாத்தா. மாமா, அடுத்தடுத்த வினாடிகள்ல என்ன இருக்குன்னு தெரியாததுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. கிரைம் நாவல் மாதிரி கதையை பரபரன்னு படிச்சுக்கிட்டே போவோம். முடிவு நமக்கு முக்கியம் இல்ல. வரும் மாமா, வா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.